India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். இந்தம்மா தயிர் சக்கரை சாப்பிடு. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் தயிர் சக்கரை கலந்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. அந்த கிருஷ்ணனுக்கு தான் நான் என்னோட நன்றியை சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆனாலும் உனக்கு கால் சென்டர்ல வேலை கிடைச்சிருச்சுல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. என்னாச்சுமா? எதுக்காக நீ அழற? ஒன்னும் இல்லம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை கிடைச்சிருக்குல்ல, அதான் சந்தோஷத்துல என் கண்ணு கலங்கிருச்சு. ஆமாம்மா, நீ அழக்கூடாது. இனி நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நீ என்னோட செல்ல பொண்ணுமா. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுமா. உன்னோட வேலையை நேர்த்தியா பண்ணு. போயிட்டு வா. சரிம்மா, நான் கிளம்புறேன். கடவுளே, என் பொண்ணோட எல்லா கனவுகளையும் நிறைவேத்துங்க. அவ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீங்க தான் அவ கூடவே இருக்கணும். உங்க பண விஷயத்துல மான மரியாதை பார்க்க கூடாது. பணம் வருதுன்னா எந்த வேலையா இருந்தாலும் செய்யணும். வசதி வந்தா நம்ம செஞ்சதெல்லாம் மறந்து போயிடுவாங்க. அந்த சாஜி கிட்ட போய் எதுக்காக இதெல்லாம் சொல்ல போற? ஒரே ஒரு பொய் சொல்லு. நான் கால் சென்டர்ல வேலை செய்யறேன்னு சொல்லு. எனக்கு நைட் டியூட்டி தான், அதனால நைட்டு வர முடியாதுன்னு சொல்லிடு. அந்த பொண்ணு இருக்கல்ல, சீக்கிரமாவே அவுட் ஆயிடுவா. ஆனா சூப்பர், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கா. அட்டகாசமா இருக்கடா. அந்த கிறுக்கு பையன் கல்லு என்னென்ன பண்ண சொல்றான் பாத்தியா? சில சமயம் கைய மேல தூக்குன்னு சொல்றான், சில சமயம் இங்க டச் பண்றான், அப்புறம் அங்க கிஸ் பண்ணணும்னு சொல்றான். சில சமயம் நல்லா நிமிந்து பாருன்னு சொல்றான், அப்புறம் ஒண்ணு தெரியாத மாதிரி வெக்கப்பட்டு காட்டணும்னு சொல்றான். என்னமோ பெரிய மாஸ்டர் மாதிரி உனக்கு கத்து தரா. வந்துட்டான் டீச் பண்றதுக்கு. ஃபன்னி. அட அட, இவ ஏன் அழுதுட்டு இருக்கா? நல்லா பாரு, அவ அழுதுட்டு இருக்கா. இதெல்லாம் சகஜம். ஆரம்பத்துல இப்படிதான் எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க. கவலைப்படுறதுக்குலாம் ஒன்னும் இல்ல, எல்லாம் சரியாயிடும். நான் சொல்றது புரியுதா? என்னாச்சு? இங்க என்னதான் நடக்குது? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ மேனேஜர் சார், இனிமே அந்த பாழா போன கிறுக்கு பையன் முன்னாடி நாங்க போய் ஆடவே மாட்டோம். சரியான வடிகட்டின கஞ்ச பைய. குட்காவை தின்னுட்டு என் மூஞ்சிலே துப்பிடுவான் போல இருக்கு. முட்டாள். சீ, அவனை பார்க்கவே எங்களுக்கு அருவருப்பா இருக்கு. ஏன்? பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறான்ல. எல்லாரும் இங்க உட்காந்து கதை பேச வந்தீங்களா இல்ல வேலை செய்ய வந்தீங்களா? இந்த ட்ரெஸ் சீக்கிரமா சேஞ்ச் பண்ணு. சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வெளியே வாங்க. வா. அப்புறம் சும்மா பயப்படாத, ஃபைனல் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ என் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்னா அப்போதான் நீ வீட்டுக்கே போவ. இங்கே வேலை செஞ்சாதான் 4 காசு பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா 2 நாள்ல உன்னை தூக்கி வெளியே எறிஞ்சிடும். புரிஞ்சுதா? என் பேரு சோனு. உனக்கு எது வேணாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு கொண்டு வந்து தருவேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சரி வா. இங்க பாருமா, உன்னோட இந்த ட்ரெஸ் எல்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. கொஞ்சம் கிளாமரா ட்ரெஸ் போட்டுக்க. எதையுமே மறைக்க கூடாது, எல்லாத்தையும் காட்டணும். உன்னோட இந்த இடுப்பு இருக்கு பாரு, அது சும்மா தலிக்கி குலுக்கி ஆடணும். அப்பதான் பணத்தை அள்ளி வீசுவாங்க. புரிஞ்சுதா?
அட ஆடுமா சுந்தரி, பணத்தை அள்ளி கொடுப்பாங்க பாரு. உன் அழகை காட்டினா கை நிறைய காசு கிடைக்கும். கிருஷ்ணா, என்னால இந்த வேலையை செய்ய முடியல. நான் இப்ப என்னதான் பண்றது? நான் வேற வழி தெரியாம தான் இதெல்லாம் பண்ணேன். நான் எவ்வளவு முயற்சி பண்ணி எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல. பின்ன நான் என்னதான் பண்றது? இப்ப இருக்கிற வீட்டுல 4 மாசம் வாடகை பாக்கி. இன்னைக்கு ஹவுஸ் ஓனர் வந்து எங்களை வெளியே தள்ளிடுவேன்னு மிரட்டிட்டு போயிருக்கோம். வீட்டுல சாப்பிடுறதுக்கு கூட எதுவுமே இல்ல. இது எல்லாத்தையும் சரி கட்ட பணம் வேணும். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? நான் கூட எதுவுமே சாப்பிடாம பட்னியா இருந்துருவேன். ஆனா நான் என்னோட அம்மாவை எப்படி பட்னியா தூங்க சொல்லுவேன்? मुझको भी मालूम नहीं था ऐसा पल भी आ जाएगा। घर तो अपना होगा मगर सपना भी सब कुछ बिक जाएगा। मेरी माँ मुझे माफी दे दो, बोला है झूठ तुझे। உங்களோட பேர் என்ன? ரேஷ்மா. வாவ், பியூட்டிஃபுல் நேம். ஏன் நிக்கிற? உட்காரு. வா, என் பக்கத்துல வந்து உட்காரு. இந்த இதை வச்சுக்க. உன்ன மாதிரி சூப்பர் ஃபிகருக்கு முன்னாடி இந்த பணம்லாம் ஒண்ணுமே இல்லை. நீ எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணினா நான் உன்னை சந்தோஷமா வச்சுப்பேன். என்ன சொல்ற? பணத்தை வாங்கிக்க. வந்த பணத்தை எப்பயுமே வேணாம் சொல்லக்கூடாது. தேடி வந்த லக்ஷ்மியை வேணாம் சொல்லக்கூடாது. தட்ஸ் குட். பில் சார்.
சார் என்ன விஷயம் சார்? சார் கொஞ்சம் பார்த்து மெதுவா. அவள் புதுசாக வந்த பொண்ணு சார். ஏய் போடா. சரி சார். ஹலோ டார்லிங், இங்க பாரு ரேஷ்மா, நீ இப்படி வெக்கப்படுறது, முகத்தை திருப்புறது, இது எல்லாமே தான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு நீ சாரி கட்டிட்டு வா, நான் உன்னை சந்தோஷப்படுத்துறேன். வருவல்ல? அப்புறம் எனக்காக வெயிட் பண்ண. அவசரப்பட்டு வேற யாருக்கிட்டையும் போயிடாத, புரிஞ்சுதா? குட். இதை வச்சு நான் என்ன பண்றது? பாவம் பண்ணி சம்பாரிச்ச இந்த பணத்தை நான் என்ன பண்றது? அம்மாடி பாயல், என்னாச்சுமா? கிருஷ்ணர் கிட்ட என்ன தனியா பேசிட்டு இருக்க? நான் இப்பதாம்மா வந்தேன். எனக்கு சம்பளம் கிடைச்சிருக்குமா, அதான் நான் கிருஷ்ணருக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேம்மா. பணமாமா? நேத்து தானமா நீ வேலைக்கே போன, அதுக்குள்ள சம்பளம் கொடுத்துட்டாங்களா? அம்மா இது சம்பளம் இல்ல, இது நாங்க கால்ஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு கமிஷன் கொடுத்துருக்காங்க, அத அட்வான்ஸா கொடுத்துருக்காங்க. அப்படியா? இது எப்படிப்பட்ட வேலை? அட அம்மா, இத பாரு, என்னோட முதல் மாசம் சம்பளம். இத கொண்டு போய் அந்த மல்லிகைக்கார மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு வாங்க. காலங்காத்தால அவன் உங்களை எப்படியெல்லாம் திட்டி இருக்கான். சரிம்மா. அப்புறம் இது உன்னோட முதல் சம்பளம்ன்றதால கிருஷ்ணருக்கும் பிரசாதம் வாங்கி வச்சிடுறேன். எப்பவும் இதே மாதிரி ஆர்வமா வேலை செய்யுமா. கிருஷ்ணர் தான் கீதையில சொல்லிருக்காருல, கர்மம் தான் பூஜைன்னு. ஆமா தானே? ஆமாமா. அட, நீ இப்ப எங்க பாத்துட்டு இருக்க? எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், பாபி ஷேட்டு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் புக் பண்ணியிருக்காரு. அதனால் நீங்கள் எல்லாரும் பாரை காலி பண்ணுங்க. போங்க போங்க, எந்திரிச்சு போங்க. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. சோனியா, நீயும் கிளம்பு. இப்போ இங்கே பாபி ஷேட்டும் ரேஷ்மாவும் தான் இருப்பாங்க. என்னது? சீக்கிரம் கிளம்பு. நீங்கள் எல்லாரும் உள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. எல்லாரும் போங்க. அட ரேஷ்மா, நீ இங்கே வாம்மா. சார கவனி. உன் உடம்புல இருக்க மேஜிக்கை காட்டி பாபி சாரை சந்தோஷப்படுது. போ. அட போம்மா. அவளை பாத்தியா, உன் கஸ்டமர் எப்படி அடிச்சிட்டு போனான்னு? இனிமே என்ன பண்ணாலும் நடக்காது. ஹே, நான் பாத்துக்கிறேன் அவளை. சாரியில் உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளோ அட்டகாசமாக இருக்கு தெரியுமா? புதுசாக கல்யாணமான பொண்ணு மாதிரியே இருக்க. நீ எப்பவும் இந்த மாதிரி என்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வச்சுக்க, என்கிட்ட ஏகப்பட்ட பணம் கொட்டி கிடக்குது. நான் உனக்காக அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ரேஷ்மா, உனக்கு நல்லாவே தெரியும், இங்கே டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க எல்லாமே வறுமையினால தான் இங்கே வந்திருக்காங்க.
ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் எப்பவுமே உன் கூட துணையா தான் இருப்பேன். எப்பவுமே. ரேஷ்மா, எனக்கு சரக்கடிக்கிற பழக்கம் இருக்கு. என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் சரக்கு வாங்கி குடிக்க வச்சிருக்கேன். ஆனா உன்னை நான் இது வரைக்கும் குடிக்க வச்சதே இல்லை. இந்த மது இருக்கு பாரு, இது ஒரு முறை கூட தொட்டு பாத்துறாத. இது ரொம்ப மோசமான ஒண்ணு. பாபி சேட், நீ போ ரேஷ்மா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. இந்த ஆள் கூட நின்னா நீ காலில் கூட வீட்டுக்கு போக முடியாது. போ. இந்த பாயல் எங்க போயிட்டா? தினமும் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருவா. இன்னைக்கு ஏன் இவ்ளோ லேட் ஆகுதுன்னு புரியலையே. ஃபோன் பண்ணி பார்க்கலாம். பாயல், அம்மா. பாயல், என்னம்மா ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சுமா? இங்க வா, முதல்ல வந்து உட்காரு. வா வா. என்னாச்சுமா? என்னாச்சுமா பாயல்? தண்ணி 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 குடிக்கிற. தண்ணியை குடிமா. இந்தா தண்ணி குடி. என்னம்மா, உன் உடம்புல ஒரே காயப்பட்ட அடையாளமா இருக்கு. என்னம்மா, என்னாச்சுமா? சொல்லுமா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். நான் தனியா வந்துட்டு இருக்கும் போது என்ன ஒருத்தன் ஃபாலோ பண்ணி வந்து வழி மறைச்சிட்டேன். நீ நல்லா தானமா இருக்க? நீ டே டைம் ஷிஃப்ட் எடுத்துக்கலாம்லம்மா. மேனேஜர் சார் கிட்ட பேசுமா. ராத்திரி தாமா கால்ஸ் நிறைய வரும். இங்க நமக்கு ராத்திரினா வெளிநாட்டுல உங்களுக்கு பகல் நேரம். அதனால ராத்திரி தான் வேலை செஞ்சாகணும். ஆனா அம்மாடி, இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ டென்ஷன் ஆகாத. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் படுக்க போறேன். ஒரு நிமிஷம் இருமா. பாயல், என்கிட்ட உண்மையை சொல்லுமா. உன்னை யாரும் எதுவும் பண்ணிடல? இல்லம்மா, உன் பொண்ணு ஒண்ணு அந்த அளவுக்கு வீக்கானவ இல்ல. நீ எதுக்கும் கவலைப்படாத. பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த ஜாபை நான் செஞ்சுதான் ஆகணும்.
எப்படி பார்த்தாலும் ராத்திரி வேலை செய்யற பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் சகஜமா நடக்கிற விஷயம்தான். நீ கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். நீ ஏன் அப்படி பண்ண சொன்னு? நீ ஏன் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட? நீ என்னை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் உன்ன என்ன பண்ண? என்ன சொல்ல வர? முதல்ல விடு. சி, இன்னைக்கு நான் உன்னை விடவே மாட்டேன்டா. மவனே, உன்னை நான் கொன்னு போட்டுருவேன்டா. ரேஷ்மா, என்னாச்சு? அவனை விடு. என்னதான் ஆச்சு? சார், இன்னைக்கு காலையில நான் வீட்டுக்கு போகும்போது என்னை வழி மறைச்சு என்னை ரேப் பண்ண ட்ரை பண்ணான். அடே, என்ன போய் சொல்ற நீ? உன்னோட ஆசையெல்லாம் அந்த பணக்காரனால உனக்கு பூர்த்தி ஆகலையா? அதனாலதான் நீ சொன்ன சோனு வெளியே வந்து மீட் பண்ணலான்ட்டு. அதனால நானும் வந்தேன். டேய், இன்னையில இருந்து உனக்கு வேலை இல்லை. போ, இந்த நிமிஷமே கிளம்பு. போடா. நம்ம பொண்ணு மேலே கண்ணு வைக்கிறியா நீ? கை வைக்க ட்ரை பண்ணுவியா நீ? சார், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். தெரியாம நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார். இப்போ வந்த பொண்ணுக்காக என்ன வேலையை விட்டு அனுப்பிடாதீங்க சார். சார், நான் அம்மா மேல சத்தியமா சொல்றேன். திரும்ப இந்த மாதிரி தப்பு நான் பண்ணவே மாட்டேன். அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத. இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வேண்டாம். ஒழுங்கா இருக்கிறது போயிரு, இல்லைன்னா கையை காலை வெட்டிடுவேன். போடா வெளியே. ரேஷ்மாக்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு வேலை போயிடும் போல இருக்கு. இப்போ நான் ஊருக்கு பணம் அனுப்புனா அம்மாக்கு உடம்பு சரியில்லை. புரிஞ்சுக்கோ, அம்மாக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு ரேஷ்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. கெஞ்சி கேட்கிறேன், மன்னிச்சிடு சார். இப்போ நான் ரேஷ்மாவை அக்கானே கூப்பிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. அவ கையில ராக்கி கூட கட்டிக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. டேய், உன்னோட நாடகம்லாம் இங்க வேண்டாம். இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. இடத்த காலி பண்ணு. ரேஷ்மாக்கா, என் வேலை போயிடும் போல இருக்கு. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. வேலை போயிடுச்சுன்னா என்கிட்ட வீடும் இல்லை, பணமும் இல்லை. மன்னிச்சிடுங்க. எந்திரி. வேலை இல்லைங்கிறது எவ்வளவு வலியா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் மேனேஜர் சார். ப்ளீஸ், அவரை வேலையை விட்டு அனுப்பாதீங்க. சரி ரேஷ்மா, நீயே சொல்றதுனால அவனை மன்னிச்சு விட்டுறேன். தேங்க்யூ ரேஷ்மாக்கா. நீங்க ரொம்ப நல்லவங்க. தேங்க்யூ. அப்புறம் ஒரு விஷயம் நல்ல கவனமா கேட்டுக்கோ. நான் இங்க பார்ல ஆடிட்டு இருக்கேன் உண்மைதான். ஆனா நான் ஒரு விபச்சாரின்னு மட்டும் நீ தப்பு கணக்கு போட்டுறாத. என்னோட இந்த உடம்ப அதை நான் யாருக்குமே விக்கல. இன்னைக்கு அப்புறம் என் கண்ணிலேயே பற்றாத சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? சரி சரி, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. போங்க. என்ன சாந்தியக்கா, என்ன வர சொன்னியா நீ? ஆமா ஜவாரண்ணா, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நீங்க பாயலுக்கு டே டைம்ல வேலை போட்டு கொடுங்களேன். இங்க பாரு சாந்தியக்கா, வர பார்த்தா உன்னோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. மடியில பணம் ஏறினதும் கண்டிஷன் போட ஆரம்பிச்சிட்டியா? உன் பொண்ணு ஒன்று டிப்டி கலெக்டர் வேலைக்கு போகலக்கா, புரிஞ்சுக்க. அவ வேலையை ஃப்ரீயா செய்ய விடு. என்ன செய்யறாளோ செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். உன் பேர் சாந்தியக்கா தானே? நீயும் நிம்மதியா இருக்கணும், அவளையும் நிம்மதியா இருக்க விடணும். என்னையும் நிம்மதியா இருக்க விடு, டார்ச்சர் பண்ணாத.
பொறுக்கி ஃப்ராட் யாரடா ஏமாத்தலான்னு பாக்குற? புதுசா ரேஷ்மான்னு ஒருத்தி வந்ததும் நீ என்ன மறந்துட்டல? இல்லனா எப்ப பார்த்தாலும் சோனியா சோனியான்னு ஏன் பின்னாடியே சுத்திக்கிட்டே இருப்ப? இப்போ உனக்கு என்னாச்சு? உனக்கான டைம் அவ்வளவுதான் சொல்லியா. நீ என்ன வேணா திட்டிக்க. பொறுக்கிறாஸ்கள், ஃப்ராடு, நாயி, அது இதுன்னு, குடிகாரன், கெட்டவன், நம்பிக்கை துரோகி, அவ்வளவுதானா? ஓவரா பேசாத. ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் உன்னை இங்க இருந்து கழுத்தை புடிச்சு நான் வெளியே தள்ளல, எழுதி வச்சுக்க. அப்பனா நீ என்ன தள்ளி விடு. ஒன்னு தள்ளி விடுறதும் சரி, ஒன்னு பேசுறதும் சரி. அது எவன் ஒருத்தன் சகிச்சுக்கிறானோ அவன் பெரிய லெவலுக்கு போயிடுவான். இந்த மாதிரிலாம் பேசி என்ன கவுக்கலான்னு மட்டும் நினைக்காத. ஏய், போய் உன் வேலையை பாருடி. சரிதான், போடி. ரொம்ப தான் டிராமா பண்ற. சேட்டு என்னோட கஸ்டமரு. ரேஷ்மா, நீ இதுக்கெல்லாம் சேர்த்து ரொம்ப கவலைப்படுவ. என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாதுடி. சரிதான், போடி 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 போடி. Yo! Yo! Yeah! பயப்படாத ரேஷ்மா, ஒன்றும் இல்லை. அமைதியாரு, ரிலாக்ஸ் ஆரு, ஒன்றும் இல்லை. நம்ம ரெஸ்ட் ரூம் போயிடலாம். வா போகலாம். வா வா வா. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. வா, கொஞ்சம் வழி விடு. அவளை இன்னைக்கு நான் ஒரு வழி பண்ணல. இந்த ரேஷ்மாவை நான் என்னதான் பண்றது? அந்த பாபி சேட் அவளோட மானத்தை இன்னைக்கு காப்பாத்திட்டான். நண்பா, எப்படிதான் அவனை அவகிட்ட இருந்து தள்ளி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ கவலைப்படாத. அந்த ரேஷ்மாவுக்கு எனக்கும் பழைய கணக்கு இருக்கு. அதையும் சேர்த்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அட, நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? நான் தான் கூடவே இருக்கேன்ல. நான் உன்னை மனசார நேசிக்கிறேன் ரேஷ்மா. இந்த பாபி உனக்கு எதுவுமே நடக்க விட மாட்டான். புரிஞ்சுதா? நீ ராத்திரி 12 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலும் சரி, உனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு உன்னை தேடி வந்துடுவேன். நான் சொல்றத நம்பு. புரிஞ்சுதா? அழாத. ஓகே? பாயல், அம்மாடி பாயல், பாயல். மாமா, நீங்களா? என்னாச்சு? ஏன் காலையிலேயே வந்து இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அது எனக்கு ஒரு 10,000 ரூபா உடனே வேணும், போய் எடுத்துட்டு வா. காலங்காத்தால குடிச்சிட்டு வந்திருக்கியா? சும்மா என்னெல்லாம் கேள்வி கேட்க கூடாது. நீ என்ன கேள்வி கேட்காத, சொன்னதை செய். போய் பணத்தை எடுத்துட்டு வா. வீட்ல எந்த பணமும் இல்ல. போய் சொல்ற. உனக்கு தான் பணம் சர்ரு சர்ருன்னு வருது. அந்த பணம்லாம் எங்க பறந்தா போச்சு. போய் எடுத்துட்டு வா. அதான் காலி ஆயிடுச்சுன்னு சொல்றேன்ல. மளிகை கடையில பாக்கி இருந்துச்சு, கொடுத்துட்டேன். வீட்டு வாடகை பாக்கி இருந்துச்சு, அதுக்கும் கொடுத்துட்டேன். ஒரு 1000 2000 வேணும்னா சொல்லு, நான் கொடுக்குறேன். என்கிட்டயே போய் சொல்றியா? நன்றி கேட்டேன் நாய. நான் உனக்கு வேலை வாங்கி கொடுத்தவன். நல்லா மினுக்கிட்டு போற பார்ல வேலை வாங்க பாக்குறியா? ஊருக்கே தெரியற அளவுக்கு கத்தி சொல்லுவான். பாக்குறியா? என்னாச்சு? இன்னைக்கு ஊரே சிரிக்கிற அளவுக்கு உன் ரகசியத்தை போட்டு நான் இன்னைக்கு உடைக்கிறேன்டி. இப்ப பாரு நான் என்னன்னா, இவ இருக்காளே, இவ என்ன என்னைய பூச்சி தள்ளி அடி அடி. பாருங்க, இவ பேரு பயல் இல்ல, ரேஷ்மா கேப்ரே டான்சர். சாந்தியக்கா, உன் பொண்ணோட ஆட்டத்தை பாரு. இப்போ உனக்கு புரிஞ்சதாக்கா? உன் பொண்ணு ஒன்றும் கால் சென்டரில் வேலை பார்க்கல, பியர் பார்ல கேப்ரே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. கேப்ரே டான்ஸ் ஆடி பணம் கொட்டோன்னு அவளுக்கு கொட்டுது. பணம் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுதா?
நான் தண்ணி அடிக்கிறவன் தான், ஆனால் பொய் சொல்ல மாட்டேன். என் வாயிலேருந்து பொய்யே வராது, பொய் சொல்ல மாட்டேன். குடிச்சிட்டு வளரல, நம்பிக்கை துரோகிங்க. செஞ்ச உதவிக்கு நன்றி இல்லை இவங்களுக்கு. நன்றி யாருக்குமே கிடையாது. செஞ்சீங்கன்னா நடுத்தூரில் தான் நிற்கணும். நான் தான் இவளுக்கு வேலை வாங்கி தந்தேன், என்னையே நடுத்தூரில் நிற்கிறேன். போங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. அம்மா 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 கதவு திறங்கம்மா. அம்மா நீங்க ஒரு தடவை கதவு திறங்க ப்ளீஸ். நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்றேன். வீட்ல பாவம் செஞ்சு சம்பாதிச்ச பணம் தேவையில்ல. அவன் அவன் என்ன சொல்லிட்டு போனா பாத்தியா? இல்ல இதுக்கு மேல நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அம்மா நான் வேற வழி இல்லாம தான் இந்த வேலையை செஞ்சேன். கதவு திறங்கம்மா. செத்து போயிடணும். அம்மா அம்மா கதவை திறங்கம்மா. அம்மா எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. நான் உயிரோட இருக்க விரும்பல. அம்மா வேண்டாம்மா. அம்மா அம்மா நான் செஞ்சது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். வேற வழி இல்லாம தான் அந்த வேலைக்கு போனேன். அம்மா 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 கதவை திறங்கம்மா. அம்மா ஒரு தடவை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. அம்மா நான் சொல்ற உண்மையை கொஞ்சம் கேளுமா. அம்மா 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 கையெடு. வேண்டாம்மா. அம்மா அம்மா சொல்ல கேளுமா. வேண்டாம்மா. என்னம்மா பண்ற? விடுமா. அம்மா ஏன் அப்படி பண்றீங்க? அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன சாக விடு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா நான் வேற வழி இல்லாம தான் இப்படி ஒரு வேலைக்கு போனேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரும்மா. என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ கஷ்டங்களை சந்திச்சிருக்கேன். அப்ப கூட நான் எந்த தப்பான வழியிலையும் போனதே கிடையாது. எத்தனையோ வீட்டுல தோட்ட வேலை கூட பாத்திருக்கேன். உன்னை படிக்க வச்சிருக்கேன், வளர்த்து ஆளாக்கிருக்கேன். அதெல்லாம் உன்னை இப்படி பார்க்கதானா? ஹவுஸ் ஓனர் வந்து கண்டபடி திட்டும் போது கூட தாங்கிக்கிட்டேன். மளிகை கடைக்கார கத்துனா அது கூட நான் பெருசாவே எடுத்துக்கலம்மா. ஆனா இதை தாங்க முடியல. இனி மத்தவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? பண்ணிட்டுமா என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா நான் சொல்றத நம்புங்கம்மா. அம்மா நான் எந்த ஒரு தப்பான வேலையும் செய்யலம்மா. அம்மா அது வந்து நான் மத்த பொண்ணுங்க மாதிரி நானும் டான்ஸ் ஆடினம்மா, அவ்வளவுதான். அம்மா நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்கம்மா. இந்த பாரு இதுக்கப்புறம் நீ அந்த பார் பக்கம் போகவே கூடாது. மீறி போனன்னு வெயி, அதுக்கப்புறம் என் பொணத்தை தான் பாப்பேன். என்னம்மா இது? சரிம்மா நான் போகவே மாட்டேன். இனிமே எப்பவுமே போக மாட்டேம்மா. ரேஷ்மா என்னாச்சு? பாபி சேட் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன உனக்கு என்ன பைத்தியமா? உன்ன மாதிரி பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? எனக்கு கல்யாணம் ஆகி குடும்பமே இருக்கு, குழந்தையும் இருக்கு, சமுதாயத்துல எனக்கு ஒரு அந்தஸ்தும் பேரு இருக்கு. ஆனா நீ தானே சொன்ன நீ என்ன காதலிக்கிறன்னு. அன்னைக்கு நீ சொன்னல, அதனால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அட காதலிக்கிறேன்னு சொன்னது உண்மைதான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்க சொல்லியிருக்கனா? இங்க பாரு பாபி சேட், நீ என்ன கல்யாணம் பண்ணியே ஆகணும். இல்லனா நான் உன்னை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சொசைட்டில உன் பேரை கெடுத்து நாசம் பண்ணிடுவேன். நீ செஞ்ச காரியத்தையும் உன்னோட ஜாதகத்தையும் உன் பொண்டாட்டி முன்னாடி போட்டு உடைச்சிருவேன். என் பொண்டாட்டி ஒரு பத்தினிடி. அவ தன்னை விட கண்ணை மூடிட்டு என்ன நம்புறவடி. காதலும் கல்யாணமும் ரெண்டும் வேற வேற விஷயங்கள். அது உனக்கு சொன்னாலும் புரியாது. எனக்கு அது புரியாதா? எனக்கு அது புரியாதா? ரேஷ்மா என்ன பண்ற? ரேஷ்மா சொல்றது கேளு, கீழே வை. ரேஷ்மா சொல்றது கேளு, கீழே வை. பாபி சேட், நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்கோ, அவனை இந்த நிமிஷமே உன்னோட குறவழியை அறுத்து போட்டுருவேன். மேனேஜர், மேனேஜர், இந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு நினைக்கிறார். எனக்கு கொரோனா போல இருக்கு. இங்க பாரு பாபி சேட், நீ என்ன கல்யாணம் பண்ணியே ஆகணும். இல்லனா அந்த கடவுளால கூட என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த முடியாது. மேனேஜர் சீக்கிரம் வாங்க. என்ன பண்ற? கொரோனா போல இருக்கு. சொல்ல பாக்குறியா?
என்ன நடக்குதுங்க? நீங்களாம் இங்க இருந்து போங்க. இது எனக்கும் பாபி செட்டுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை. இங்க பாரு பாபி சேட், ஒழுங்கு மரியாதையா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லனா உன்னை பத்தின எல்லா ரகசியத்தையும் உன் பொண்டாட்டி முன்னாடி போட்டு உடைச்சிருவேன், பாத்துக்கோ. யோ மேனேஜர், பொண்ணுல கூட்டிட்டு வாடா, பேய் பிசாசுல கூட்டிட்டு வந்திருக்க. இந்த பைத்தியத்தை தள்ளி நிக்க சொல்லியா, நான் போறேன். பாத்தீங்களா சார், இந்த ரேஷ்மா இல்ல உங்க பாரை க்ளோஸ் பண்ண விட மாட்டா. டேய் பைத்தியமா நீ? ரேஷ்மா இங்க பாரு, என்ன மட்டும் பகச்சுக்காத, அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஏச்சி வாய் முடு. இன்னொரு வார்த்தை பேசுன நான் உன்னை அப்படியே சொருகிடுவேன்டா, புரிஞ்சுதா? இத பாரு ரேஷ்மா, இது பார்ட்டி டைம், பிரச்சனை பண்ணாத. ஒழுங்காங்கிறது பேரு. உனக்கு 1 மாசத்துக்கான சம்பளத்தை கொடுத்துருக்கேன், கிளம்பு. போன்னு சொல்றேன்ல, உனக்கு தனியா சொல்லணுமா? கிளம்பு. ரேஷ்மாவோட மரணம் என் கையால தான் நடக்கும். ரேஷ்மா இங்க இருந்து போய் 4 நாளுக்கு மேல ஆச்சு. திடீர்னு எங்க காணாம போயிட்டான்னு தெரியல. கடவுள் புண்ணியத்துல அவ எங்க இருக்காளோ அங்கே இருந்து தொலையட்டும். அவ சோனு கூடயும் பாபி கூடயும் அன்னைக்கு சண்டை போட்டுட்டா. இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணு ஆளை காணோம். 4 நாள் அவ வீட்டுக்கே வரல. அவளோட பேரு பாயல் சார். ஓகே, நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சார். அன்னைக்கு அந்த ரேஷ்மா பாரை விட்டு வெளியே போயிட்டு இருக்கும் போது நான் ஒரு விஷயத்த பார்த்தேன். சோனுவோட பின்னாடி போயிட்டு இருந்தா. ரேஷ்மா எங்க போற? ரேஷ்மா, ஏய் சோனு என்னாச்சு? இவங்க 2 பேரோட சண்டை எப்பதான் முடிவுக்கு வருமோ? வேற என்னதான் பண்றது? ரேஷ்மா வழக்கமா கோகுலோட டாக்ஸில தானே அவ வீட்டுக்கு போவா. அதே மாதிரி அன்னையில இருந்து கோகுல கூட காணுமே. ரேஷ்மா காணாம போனதுக்கு அப்புறம் அவன் கூட பாருக்கு வரல. உனக்கு அந்த பாபிய பத்தி சரியா தெரியாது. அன்னைக்கு அந்த ஆளு லேட்டா வந்தால, நான் அதை பார்த்தேன். அன்னைக்கு ரேஷ்மா பாபி கிட்ட எதையோ சொல்லி மிரட்டிட்டு இருந்தா. பாபியை நம்பி அவ ஏமாந்துட்டா போல இருக்கு. ஆனா பாவம், அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை பத்தி மேனேஜர் கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அவர் இன்னொரு விஷயம் கூட சொன்னாரு. அதாவது ரேஷ்மாவோட அம்மா அழுதுட்டு இருக்காங்கன்னு. இந்த மாதிரி மாமா இருக்கிறத விட இல்லாம இருக்கிறதே நல்லது. அவன் சரியான சுயநலவாதி. தன்னோட மருமகளை நரகத்துல போய் தள்ளிவிட்டான். சார் அடிக்காதீங்க சார். சார், எனக்கு ரேஷ்மாவுக்கு எந்த தொடர்பும் இல்லை சார். வழக்கம் போல எப்போனா அவளை வீட்டில் தான் சார் ட்ராப் பண்ணேன். அடிக்காதீங்க சார், வேணாம் சார், சொல்லிடுறேன் சார், உண்மையை சொல்றேன் சார். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, நான் ரேஷ்மாவை கூட்டிட்டு போகும்போது நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாரு, என்னால உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது. நான் உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீ என்ன நம்பு. நான் உனக்கான செலவுகளுக்கு எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன். உனக்கு ஒரு பிளாட்டும் வாங்கி தரேன். அம்மா மேல சத்தியம். நிஜமாவா? இப்போ உனக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். உன்னை கொன்னுட்டேன்டி. போய் மரணத்தை கல்யாணம் பண்ணிக்க. இங்க பாரு. சொல்லுங்க சார். நீ போயிட்டாரு. கோகுல் சார், வண்டி நிறுத்து. இந்த பாடியை இங்கே டிஸ்போஸ் பண்ணிடலாம். கோகுல், வண்டி எடு. சார், தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க சார். அட, நான் என்ன பண்ணேன்?